உங்ககிட்ட ஒரு பால் இருக்குது. அந்த பாலை நீங்கள் கீழே போடுறப்போ அது வேறு எந்த ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல் வெறும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால மட்டும் கீழே போய் விழுகும். இதை தான் ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரீ ஃபால் நடந்து அந்த பால் நேராக கீழே போய் விழுந்துருச்சு. இதே இந்த மாதிரி விழுகாமல் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஃப்ரீ ஃபால்லே இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் சேட்டலைட்ஸ் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு ஹைட்டான பில்டிங்கில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கேனான் இருக்குது, ஒரு பால் இருக்குது. அந்த பால் அந்த கேனானில் போட்டு அதோட ஸ்பீடை ஸ்லோவாக வச்சு நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. இப்போ அது ஒரு கர்வ்டு ப்ரொஜெக்டைலில் கீழே போய் விழுகும். விழுகிறது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே விழுந்திருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பீடை கூட்டுறீங்க, திரும்ப லான்ச் பண்ணுறீங்க. ஸ்பீடை கூட்ட அந்த ப்ரொஜெக்டைலோட ஷேப் வந்து மாறும். அந்த கர்வ் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா அந்த பால் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடம் வரைக்கும் ஒரு ஆர்பிட்டில் சுற்றி திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துடும். இது கான்ஸ்டண்ட்டாக விடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும், ஒரு லூப் மாதிரி. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ராக்கெட்டில் சேட்டலைட்டை வச்சு லான்ச் பண்ணுறப்போ அது எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மேலே போய் ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே அதை கரெக்டாக ட்ராப் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ரீ ஃபாலில் திரும்ப பூமியை சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி அந்த பால் சுற்றுச்சோ அதே மாதிரி இதே மாதிரி தான் மூணும் நம்மளை சுற்றி வருது. நிலாவும் இதே மாதிரி தான் எர்த்தை சுற்றி வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். See you guys.